sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, மரியாவிஷன் சார்பாக 32வது ஞாயிற்றுக்கிழமை இறைவார்த்தை சிந்தனை ஜெபத்திற்கு உங்களை அழைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த இறைவார்த்தையானது யோவான் நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் நற்செய்தி பிரிவு 2:13 முதல் 22 வரை உள்ள இறைவார்த்தைகள். அக்காலத்தில் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வர இருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்து நாணயம் மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோயிலை எடுத்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லி இருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளை, மரியாவிஷன் சார்பாக ஆண்டின் பொதுக்காலம் 32வது ஞாயிற்றுக்கிழமை இறைவார்த்தை சிந்தனைக்கு அழைப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களை வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன். இந்த நாளிலே தாய் திரு அவையானது தலித்து விடுதலை ஞாயிறு என்ற ஒரு ஞாயிறை சிறப்பிக்கின்றது. தலித்து விடுதலை ஞாயிறு என்று சொல்லக்கூடியதை இன்று தமிழக திரு அவையில் பட்டியல் இனத்தார் பழங்குடியினர் மக்களுடைய ஞாயிறு என்று சொல்லப்படுகிறது. பட்டியல் இனத்தார் பழங்குடியினர் சொல்லப்படக்கூடிய வார்த்தை எதற்காக பயன்படுத்துகிறது என்றால், தலித் என்று சொல்லுகின்ற பொழுது மிகவும் தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கின்ற மக்கள் என்று சொல்லக்கூடிய அடைமொழியை மக்கள் விரும்புவது இல்லை. எனவே இந்த பழங்குடியினர் பட்டியலினத்தார் இன மக்களுடைய ஞாயிறு என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கான விடுதலையை அது எதிர்பார்க்கின்றது. எனவே தான் இதை விடுதலை ஞாயிறு என்று சொல்கிறோம். தலித்து விடுதலை ஞாயிறு என்று சொல்லுகின்றோம். தலித்து என்று சொன்னால் உங்களுக்கு நன்றாக தெரியும். தல் என்று சொன்னால் உடைக்கப்படுகின்ற, உடைக்கப்பட்ட மக்களுடைய, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய, நொறுக்கப்பட்ட மக்களுடைய, தாழ்த்தப்பட்ட மக்களுடைய, சிதறண்டு கிடக்கக்கூடிய மக்களுடைய விடுதலை ஞாயிறாக சொல்லப்படுகிறது. எனவே ஒடுக்கப்பட்ட என்று சொல்லுகின்ற பொழுது இந்த சமூகத்தில் நிறைய பேர்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்ததை பார்க்கின்றார். சமூகத்தினுடைய படிநிலைகளை பார்க்கின்றார். ஒரு சிறிய கூட்டம், ஒரு 3% கூட்டம்தான் மறைநூல் அறிஞர்களாக, பரிசேயர்களாக, ஆட்சியாளர்களாக இருந்து கொண்டு
அந்த மக்களை எல்லாம் வழிநடத்தக்கூடியதை பார்க்கின்றோம். எனவே தான் அவர்கள் அந்த சமூகத்தினுடைய பிடியை வைத்திருந்தார்கள், அதிகாரத்தை வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு அடுத்து இருந்தவர்கள் எல்லாம் பெரிய பெரும் பணக்காரர்களாக நிலச்சுவார்ந்தார்களாக இருந்தார்கள். எனவே அவர்களுக்கு நிலம் இருந்தது, சொத்து இருந்தது, அதிகாரம் இருந்தது, பணம் இருந்தது. எனவே அவர்கள் அடுத்தபடியாக இருக்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக பெரும் 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 வியாபாரிகள், பெரிய வியாபாரிகள், பிக் மர்ச்சன்ட்ஸ் என்று சொல்லப்படுகிறார்கள், அவர்கள் இருந்தார்கள். அதைத் தொடர்ந்து தான் சிறிய வியாபாரிகள், சிறிய பணக்காரர்கள், சில்லறை மாற்றுகின்றவர்கள், எதுவுமே இல்லாத ஏழைகள், தீண்டத்தகாதவர்கள் என்று படிநிலையிலே ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் சமூகம் அமைக்கப்பட்டிருந்ததை பார்க்கின்றோம். இதில் ஒடுக்குகின்றவர்கள் கொஞ்சம் பேர், ஒடுக்கப்படக்கூடியவர்கள் நிறைய பேர் என்று சொல்கின்ற விதத்தில் இருந்தது. எனவே தான் ஆண்டவர் இயேசுவுக்கு பயங்கரமான கோபம் ஏற்படுகிறது. எவ்வாறு ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக அந்த மக்களை ஒடுக்குகிறார்கள், ஏமாற்றுகிறார்கள், உறிஞ்சி எடுக்கின்றார்கள் என்று சொல்லக்கூடியதை பார்க்கின்ற பொழுது அவருக்கு கோபம் வருகிறது. அதை மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றார். எனவே தான் கயிறுகளால் சாட்டை பின்னி அவர்களை அடித்து விரட்ட வேண்டும் என்று நினைக்கின்றார். இதில் பார்க்கின்ற பொழுது அடித்து விரட்டப்படக்கூடியவர்கள் நடுத்தர வியாபாரிகளாக இருந்திருக்கலாம், சில்லறை மாற்றுகின்ற சாதாரண தொழிலாளிகளாக இருந்திருக்கிறார். தீண்டத்தகாதவர்கள் நிறைய பேர்கள் இருந்தார்கள். ஆண்டவர் இயேசுவுடைய காலகட்டத்தில் அவர்கள் தொழுநோயாளர்களாக இருந்தார்கள், அந்நியர்களாக இருந்தார்கள், ஆயக்காரர்களாக இருந்தார்கள், சமாரியர்களாக இருந்தார்கள், மாற்றுத்திறனாளிகளாக இருந்தார்கள், கண் பார்வை இழந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்படியாக சமூகத்தினுடைய பல்வேறு தரப்பில் இருந்த மக்களுக்கு விடுதலையை கொண்டு வருவதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முயற்சி எடுக்கின்றார். எனவே தலித்து விடுதலை ஞாயிறை கொண்டாடுகின்ற பொழுது இந்திய திரு அவையும் அதை பற்றி சிந்திக்கின்றது. காரணம், இந்திய திரு அவையிலும் 60% மேல் தாழ்த்தப்பட்ட மக்களாக, ஒடுக்கப்பட்ட மக்களாக, ஏழை மக்களாக இருப்பதை பார்க்கிறோம். மேலே இருக்கின்ற மேல்தட்டு மக்கள் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் உயர் ஜாதிக்காரர்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றும் ஒடுக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு, வஞ்சிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு வாய்ப்புகள், வசதிகள் இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அவர்களுக்கு கல்விக்கான வசதிகள், வேலைக்கான வசதிகள், தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள், வசதிகள் இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். ஏன் அவர்கள் குறுமடங்களில் சேர்க்கக்கூட தயங்குவதை நாம் பார்க்கின்றோம். குறுமடத்திலே சேர்ந்து அருள்பணியாளர்களாக மாற வேண்டும் என்று சொல்லக்கூடியது கூட அவர்கள் தடை செய்கின்றார்கள். எல்லா இடத்திலும் ஒரே மாதிரியாக இல்லை, ஆனால் பல இடங்களிலும் இந்த சாதிய கொடுமை என்று சொல்லக்கூடியது இருப்பதை பார்க்கிறோம். எனவே இன்று தலித் விடுதலை ஞாயிறு அல்லது பழங்குடியினர் பட்டியலினத்தார் ஞாயிறு என்று சொல்லுகின்ற பொழுது ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடைநிலை மக்களுக்கான விடுதலை ஞாயிறாக நாம் பார்க்கலாம். நிச்சயமாக பிறப்பொக்கம் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னான் கவிஞன். பிறப்பொக்கம் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னாலும், நாம் அதை சொல்லி கொண்டிருந்தாலும், அதை போற்றி கொண்டிருந்தாலும், பிறப்பினுடைய அடிப்படையை எல்லாரையும் சமமாக பார்க்கின்ற சமூகம் அல்ல இந்த இந்திய சமூகம் என்று சொல்லக்கூடியது. பிறப்பினாலேயே சாதியினால் அடிப்படையில் பிரித்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சமூகமாக இந்திய சமூகம் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். மேல்தட்டிலே ஒரு 3%, அதை தொடர்ந்து வரக்கூடியவர்கள், அதிலே சத்திரியர்கள், அடுத்ததாக வைஷ்ணவர்கள், அடுத்ததாக சூத்திரர்கள், அதற்கு அடுத்ததாக தீண்டத்தகாதவர்கள், சாதிகளை அற்றவர்கள், ஏறக்குறைய 3000-4000 சாதிகளை உருவாக்கி பட்டியல் போட்டு தீர்க்கமாக வைத்திருக்கின்றார்கள். எனவே இவர்களுக்கு படிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். அதற்கான போராட்டங்கள் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். வேலைக்கான வாய்ப்புகள் இல்லை, அதற்கான போராட்டங்கள் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். திரு அவையில் இந்த பட்டியலினத்தார் பழங்குடியின மக்களுக்காக ஒரு பணிக்குழுவை ஏற்படுத்தி, அந்த பணிக்குழு என்று சொல்லக்கூடியது சமூகத்தில், சமுதாயத்தில், அரசியலில் இந்த மக்களுக்கு உரிமைகளையும் பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார். அதனுடைய அடிப்படையில் தான் இந்த இறைவார்த்தையை எடுத்து நாம் சிந்திக்கின்றோம். அன்புக்கனி அவர்களே, நம்முடைய மத்தியில் இருக்கின்ற சாதிய பிரிவுகளை மாற்ற வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான தத்துவமாக இருக்கிறது. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்று சொல்லக்கூடிய இந்த தத்துவங்களை இந்திய மண்ணிலே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான போராட்டமாக இருக்கிறது. சட்டத்தின் முன்னால் எல்லாரும் சமம் என்று சொன்னாலும் சாதியினுடைய அடிப்படையில் பிரிந்து கிடக்கக்கூடிய ஒரு சமூகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சட்டத்தின் முன் எல்லாரும் சமமாக நடத்தப்படுகிறார்களா? இல்லை. சட்டம் எல்லாருக்கும் சமம், ஆனால் எல்லாரும் சமமாக நடத்தப்படுவதில்லை என்பதை பார்க்கிறோம். திரு அவைக்குள்ளே, கோயிலுக்குள்ளே, ஆலயத்திற்குள்ளே, கல்விக்கூடங்களுக்குள்ளே
இந்த ஜாதியங்கள் நுழைந்து பிரிந்து சண்டைகளை உருவாக்கி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆணவ கொலைகள் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். ஆணவ கொலைகள், ஜாதி மாறி திருமணம் செய்தால் வெட்டி கொலை செய்கின்ற சமூகத்தை பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக தெரிந்தும் தெரியாமலும் சாதியத்தை பின்பற்றுகின்ற இந்திய கிறிஸ்தவ சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த தலித் விடுதலை ஞாயிறு அல்லது பட்டியலினத்தார் பழங்குடியினர் விடுதலை ஞாயிறு என்று நாம் சொல்லுகின்ற பொழுது இந்திய சமூகத்தில் மறுக்கப்பட்டிருக்கின்ற உரிமைகளை நாம் பெற்றெடுக்க வேண்டும். எப்பொழுது மறுக்கப்பட்டது? சுதந்திரம் பெற்ற பிறகு இஸ்லாமியர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் புத்த சமயத்தை சார்ந்தவர்களுக்கும் இந்துக்களை போன்ற ஒரு சமமான அந்தஸ்தை கொடுத்த ஒரு சமூகம் இந்திய சமூகம், அரசியலமைப்பு சமூகம். மதம் மாறிய கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் கொடுக்காமல் இருப்பது ஏன் என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்கு தகுதி இல்லையா? அவர்கள் மனிதர்கள் இல்லையா? அவர்கள் கடவுளின் பிள்ளைகள் இல்லையா? இந்த மத வேறுபாடு, மதத்தினுடைய அடிப்படையில் நடத்துகின்ற வேற்றுமைகளை களைய வேண்டும் என்பதற்காகத்தான் திருச்சபை போராடி கொண்டே இருக்கின்றது. எனவே தான் கருப்பு தினம் என்று சொல்லி ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி நாம் கருப்பு தினத்தை கொண்டாடுகிறோம். எதற்காக என்று சொன்னால், இந்த கிறிஸ்தவர்கள், மதம் மாறிய கிறிஸ்தவர்களுக்கு சமமான அந்தஸ்தும் அங்கீகாரம் உரிமைகளும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். தமிழகம் முழுவதும் இதற்கான ஒரு போராட்டத்தை எடுத்து நாம் ஏற்கனவே பதிவு செய்திருக்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, தலித் விடுதலை ஞாயிறு என்று சொல்லுகின்ற பொழுது ஒடுக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கான விடுதலை ஞாயிறு. அது எல்லா மக்களை நாம் சேர்த்து கொள்ளலாம். லூக்கா நற்செய்தி 4வது பிரிவிலே பார்க்கின்றோம். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நற்செய்தியை வழங்குவதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வந்தார் என்று பார்க்கின்றோம். அப்படி என்று சொன்னால், ஒடுக்கப்பட்டு கிடக்கக்கூடிய சமுதாய, சமய, அரசியல், பொருளாதாரம், கல்வி, கலாச்சாரம் போன்ற துறைகளிலே ஒடுக்கப்பட்டு கிடக்கக்கூடிய மக்களுக்கான உரிமைக்கான ஒரு வாழ்வை பெற்றெடுப்பதற்கான ஒரு உத்வேகத்தான் இந்த நாள் கொடுக்கிறார். சாதிய பிளவுகளை உருவாக்குவதற்காக அல்ல, மாறாக சாதியங்களை தாண்டி சாதிக்க வேண்டும் என்று சொல்லி மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த பட்டியலினத்தார் பழங்குடியினர் பணிக்குழுவானது பணி செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மறை மாவட்டத்தில் பல குழுக்களை நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம். அவர்களுக்கான பல்வேறு வளர்ச்சி பணிகளை எடுத்துச் செல்கின்றோம். அவர்களுக்கான வீடு கட்டுதலுக்கான உதவிகளாக இருக்கலாம், கல்விக்கான உதவிகளாக இருக்கலாம், தொழில் முனைவோருக்கான உதவிகளாக இருக்கலாம். இவைகளெல்லாம் நாம் எடுத்துச் செல்லுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு உருவாக்கிய இறை ஆட்சியை இந்த சமூகத்திலே கொண்டு வருவதற்காக நாம் அனைவரும் உழைக்க வேண்டும். இந்த பழங்குடி பட்டியலினத்தார் மக்களுடைய விடுதலை ஞாயிறு என்று சொல்லக்கூடியது நமக்கு ஒரு வீராப்பை உருவாக்க வேண்டும், ஒரு வீரத்தை உருவாக்க வேண்டும், ஒரு புரட்சியை உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு ஜெபத்திற்கு நாம் கடந்து செல்கிறோம். எங்கள் நல்ல தந்தை இறைவா, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒடுக்கப்பட்டு கிடக்கின்ற மக்களுக்காக, உரிமைகளுக்காக நாங்கள் போராடுகின்ற பொழுது எங்களுடைய தலத்துரு அவைகளுக்குள், எங்களுடைய நிறுவனங்களுக்குள், எங்களுடைய சமூகத்திலே, எங்களுடைய நாட்டிலே இந்த மக்களுக்கான சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்வதற்கான ஆற்றலை எங்களுக்கு தாரும். எங்களுடைய மத்தியிலும் நாங்கள் மற்றவர்களை சமமாக கண்டு பாவிக்கவும் மதிக்கவும் வேண்டிய ஆற்றலை எங்களுக்கு தாரும். யாரையும் பிரித்து வைக்காமல், ஒதுக்கி வைக்காமல், ஒடுக்காமல் வாழக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தாரும். இந்த வேண்டுதல்களெல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாக்கிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூயாவின் பெயராலே ஆமென்.